உங்களை நினச்சா நான் சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியல. நாங்கள் வரக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு, ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதற்காக நாங்கள் ரொம்ப சொந்தமாக இருக்கிற வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதை எங்களை வெறுப்பேற்றி எங்களை கஷ்டப்படுத்தி வராமல் பண்ணி நாங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்படி வெளியே வந்த பிறகு அதான் சொல்ல, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும். நீ ஒருத்தருக்கு முன்னாடி தப்பு பண்ணனாக்கா, ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்தனாக்கா, முற்பகல் செஞ்சாக்கா பிற்பகல் அது உனக்கு தன்னாடியே வந்துடும் அந்த துன்பம். அது மாதிரி தான் இப்போ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ முட்டுக்கட்ட எத்தனையோ பிரச்சனை. நாங்கள் அந்த வீட்டிலேருந்து விலகி வந்துட்டோம். விலகி எங்கேயோ எவ்வளவோ தூரம் புது உத்வேகத்தை எடுத்து எங்கெங்கேயோ போய் ரோடெல்லாம் மாறி எவ்வளோ தூரத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன ஆகுதுனாக்கா, அவங்க போயிட்டுருக்கிற யார் எங்களை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க இப்போ வரக்கூடாது, அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க யார் அப்படின்ற கேள்வி உருவாகிறது. அப்படி கேள்வி உருவாகி அது பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி இப்போ நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணி நாம் அதை பேசி தீர்த்து வச்சு அவங்க வர வைக்கணுமா? எப்படி எங்களையே வரவிடாமல் நீங்கள் பண்ணீங்க, அதே தானே உங்களுக்கு. நீங்கள் கஷ்டப்படுங்க. இப்போது உங்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, வர முடியல, பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்கள் பிள்ளைங்க எல்லாமே அங்கே வர முடியல. அந்த மாதிரி சூழல் உருவாகிடுச்சா இல்லையா? எப்போ நீங்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு வரவிடாமல் அப்பா அம்மாவை பிரிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கும் ஒரு சூழல் வரும். அதை போய் மத்தியஸ்தம் பண்ணி விடணும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வர்றப்போ எனக்குன்னா எந்த இதுவும் சென்ஸும் கிடையாதா என்ன? நான் திங்க் பண்ண மாட்டேன். இப்போ நீ அந்த துன்பங்களை நீ அனுபவி. நானாவது தூரத்தில் என்றைக்கா ஒரு நாள் வரேன், அதை கூட வரமுடியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் நீ அங்கேயே இருந்துட்டு அங்கே வர முடியாத சூழல் வருதா இல்லையா? நீ இப்போ என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்ன பிறகு, அந்த வீட்டுக்கு உரிமையானவர்கள் சொன்ன பிறகு நீ திரும்ப நான் அங்கே போவேன்னாக்கா இதை விட அசிங்கம் என்ன இருக்குது? நாங்கள் போகணும் வரணும், என் பிள்ளைங்க போகணும் வரணும் அப்படின்னு பேசுகிறப்ப அசிங்கம் தானே. அந்த அசிங்கத்தை நீ பெற்றுக்கொள். எப்படி நீங்கள் பிள்ளைகளை பிரிச்சிங்களோ அந்த பாவத்தை நீங்கள் பெற்று தான் ஆகணும். அது இப்போ அந்த கர்மா வேலை செய்யுது, பெற்றுங்க. அதை நாம் சமாதானம் பண்ணணுமா? என்னையா இது?